இப்போ இன்னமும் ரிலீஸ் ஆகல ஜனநாயகம். டேட்டை ஏன் ஃபிக்ஸ் பண்ணீங்க? சென்சார் வாங்கிட்டு தானே பண்ணணும். சினிமால இருந்து யாரும் சப்போர்ட் பண்ணல. ஜனநாயகம் ஆதரவா நிக்கலைங்கிற இடத்துல நீங்களே எதிர்த்து நின்னு தான் பேசுறீங்க. நீங்க என்ன போய் படுகொலையில தள்ளாதீங்க. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். வரலாற்றையே நீங்க மாத்தி சொல்றீங்க. வழக்கமா சாதி பிரச்சனை வரும், இந்த தடவை மத பிரச்சனைனாங்க. ஆனா பார்த்தா மறுபடியும் சாதி பிரச்சனை தான் வந்து நிக்குது. இந்த படமுமே நான் தெளிவா சொல்லிட்டு அக்னி குலத்தவர் வீரவல்லால மகாராஜா அப்படின்னு சொல்றப்ப நீங்க கர்நாடகா இன்னைக்கு போனீங்கனாலும் அங்க வந்து திரௌபதியை கும்பிடுறவங்க அக்னி குலத்தவர்கள் தான். அங்கேயுமே வருஷம் ஒரு பெரிய கரகா திருவிழா நடக்கும். அப்ப நீங்க மொழி வழி இனம் அப்படிங்கறத ஏற்கலையா? சாதி வழி இனம் அப்படிங்கறத ஏற்கிறீங்களா? உங்க இனம் எது? நீங்க தமிழரா அல்லது இப்ப நீங்க சொன்னீங்களா அக்னி வழி வந்தவர்கள் அப்படின்றத? எல்லா வரலாறு எடுக்கலாம் சார், தப்பு இல்ல. எடுக்கலாம் சார். நல்லிணக்கத்தை சீரழிக்காம நல்லிணக்கத்தை கெடுக்காம யாருக்கு இது சாதகமா போகுதுன்னு பார்க்கணும். இன்னமும் ரிலீஸ் ஆகல ஜனநாயகம். டேட்டை ஏன் ஃபிக்ஸ் பண்ணீங்க? சென்சார் வாங்கிட்டு தானே பண்ணணும். சினிமால இருந்து யாரும் சப்போர்ட் பண்ணல. ஜனநாயகம் ஆதரவா நிக்கலைங்கிற இடத்துல நீங்களே எதிர்த்து நின்னு தான் பேசுறீங்க. நீங்க என்ன போய் படுகொலையில தள்ளாதீங்க. அரசியலுக்கு வராரு, அதனால இந்த நெருக்கடிகளை கொடுக்குறாங்க. எப்படி சார் இல்லாம இருக்கும்? ஈஸியா அரசியலுக்கு வந்து எனக்கு ஏன் சார் திரௌபதி படத்தில் அவ்வளோ நெருக்கடி சொல்லுங்க. நாடக காதல் நடக்குது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு எனக்கு ஏன் சார் 19 கம்ப்ளைண்ட் என் மேலே கொடுக்கணும்? எனக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடி விடுவாங்க? விதி விலக்குகளை பொதுமைப்படுத்தி இதுதான் நடக்குது பொதுவாகவே அப்படின்னு காட்டுறது அது ஒரு பிரச்சார நெடி ஆயிடுது இல்ல. எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறாரு. இவரை இப்படி பயன்படுத்திக்கிறாங்க அல்லது இவரே அப்படி பயன்படுறாரு. இப்போ திரௌபதி 2 எடுத்துருக்கு. ஏன் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே? அடுத்தடுத்த மற்ற கட்சி தலைவர்களோ இல்ல மற்ற சமூக ஆர்வலர்கள்ட்டையோ போட்டு காட்டுறவாங்க. நீங்க அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. நம்ம பேசுற கருத்தியல் அப்படியா இருக்கு சார். எல்லாரும் ஃப்ரெண்ட் இருக்காங்க சார். நீங்க சொல்ற மாதிரி விசிகாலே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். நான் சொல்லவே இல்லை. நீங்க பாமக பிளவு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த சிக்கல் வந்து அந்த கட்சியும் பலவீனப்படுத்துது. ஈகோ சார், மேன் டு மேன் ஈகோ வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. சரியா வருது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்க கூட மறுபடியும் ஒரு இன்டர்வியூ. நன்றி சார். சார் திரௌபதி 2 எப்படி வந்திருக்கு சார்? சார் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லை படம் முழுமையாக எப்படி வந்திருக்கு? படம் வந்து சார் இது எனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் சார். நீங்கள் என்னோட இப்போ இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லேருந்து அதை விட ஒரு 3 to 4 டைம்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவைசேஷன் இருக்கும். பட்ஜெட் எனக்கு வந்து நல்ல பட்ஜெட் கிடச்சிருக்கு. ப்ரொடியூசர் சோழ சக்கரவர்த்தி சார்ன்றவங்க புது படம் அதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. புது ப்ரொடியூசர் அவங்க தென் மாவட்டத்துக்காரங்க. நேதாஜி ஐயாவோட பக்தர், ஒரு தேசிய சிந்தனை கொண்டவர். இந்த மாதிரி கதையை போய் நம்ம சொன்னால் யாராக இருந்தாலும் முதல்ல ஒரு தயக்கம் இருக்கும், பயப்படுவாங்க. ஆனால் அவர் சப்போர்ட் பண்ணி நானும் ரிச்சர்ட் சார் சேர்ந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணார். எங்களுக்கு பூரண திருப்தி சார். நாங்கள் என்ன நினச்சோமோ அதை விட 1% கூட தான் அவுட்புட் கொடுத்துருவோம். மக்களும் அதே சொல்லுவாங்கன்னு நம்புகிறோம். நாளைக்கு ரிவ்யூஸ்க்கு தான் வெயிட்டிங். உங்கள் திரைப்படம் வருதுன்னாவே ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பஞ்சாயத்து பேசிக்கிட்டே இருக்கு, பரபரப்பு. இதுவும் அப்படியான இதெல்லாம் இது வரைக்கும் வரல சார். நாளைக்கு ரிலீஸ். இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். மணி ஒரு 2 மணி இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பஞ்சாயத்து இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருக்கு சார் படம். ஒரே ஒரு நேற்று ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னு மட்டும் கேள்விப்பட்டேன். வழக்கமாக சாதி பிரச்சனை வரும், இந்த தடவை மத பிரச்சனைனாங்க. ஆனால் பார்த்தா மறுபடியும் சாதி பிரச்சனை தான் வந்து நிற்கிது. அது சாதி பிரச்சனை இல்லை, அது உரிமை பிரச்சனை ஆயிடுச்சு. வீர வல்லால மகாராஜா யாருக்கு சொந்தன்ற மாதிரி வரலாற்றையே நீங்க மாத்தி சொல்றீங்க. எங்க சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை நீங்க உங்க சமூகத்தை ஆளா காட்டிடுறீங்கன்ற வழக்கெல்லாம் போடுற நிலைமைக்கு அது வந்து பேர் பிரச்சனை சார். அவங்க கொண்டாடுறது ஒரு வீர வல்லாளர், நம்ம கொண்டாடுறது ஒரு வீர வல்லாளர். இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பேரரசர். அவங்க கொண்டாடுறவர் அங்க இருக்க ஒரு ஜமீன் மாதிரியா இருந்த ஒரு 2 பேருக்கு ஒரு 200 வருஷம் கேப் இருக்கு. இந்த பேர் பிரச்சனையால அது வந்து போயிட்டு இருக்கு. அது தெளிவாயிடும் சார். நீங்க பேரை கரெக்டா போட்டாதான் ரிலீஸே பண்ணணும்னு சவுத்துல இல்லைன்னு ரிலீஸ் ஆகாதுன்னு எல்லாம் பேசுறாங்க. அப்படி சொன்னாங்க. பட் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாகவும் பேசியிருக்காங்க. நிறைய எனக்கு நண்பர்கள் இருக்காங்க முக்குளத்தூரில். அவங்க எல்லாரும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்துக்காதீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க சார். இது பேசிக்காக வந்து சார், வீர வல்லாளர் அப்படின்றவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட ஹொய்சால மன்னர். அவங்க கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்டுவாங்க. அருணாச்சல புராணம்னு ஒன்று இருக்குது சார். அது தமிழ் புராணங்கள் நிறைய இருக்குது. அது அருணாச்சல புராணம் தான் திருவண்ணாமலையை கொண்ட புராணம். அதில் இவர் வந்து அக்னி குலத்தவர் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. வேளிர் மன்னர்.
ஸோ அப்படி இருக்கிறவங்க தென் மாவட்டத்திலேருந்து கிளைம் பண்ணுற ஒருத்தரை அவங்க சொல்கிற மாதிரியான ஆதாரங்கள் எதுவும் அதில் இல்லை சார். அதனால நான் இவருக்கு இந்த படத்தில் நாங்கள் ஜாதியாவோ மதமாவோ அந்த மாதிரி எந்த ஐடென்டிட்டியும் கொடுக்கல. அவர் சார்ந்திருக்க தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக போராடுற ஒரு பேரரசு, ஒரு ராஜானா மக்களை காப்பாற்றுறது தான் அவரோட வேலை. ஸோ அதை தான் நாங்கள் போர்ட்ரே பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ நான் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழலுக்கும். கர்நாடக பூர்வீகமாக ஹலபேடா அந்த மன்னர் வம்சத்துல வந்தவங்க தான். ஆமாங்க சார். இன்னைக்குமே நீங்க கர்நாடக அரசோட இப்ப நம்ம ஊர் கோபுரம் நம்ம சின்னமா வச்சிருக்கோம்ல, ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரம். கர்நாடகா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நான் முத இந்த படத்தோட போஸ்டர் விட்டப்ப 2 தலை பறவை ஒன்று காட்டியிருப்பேன். கண்ட பேரண்ட பறவை அதான் இருக்கு. அந்த பறவை தான் இப்பவும் தமிழ்நாடு அரசோட கர்நாடகா அரசு சின்னம். சாரி, கர்நாடக அரசோட அரசு சின்னம். நம்ம எப்படி கோவில் வச்சிருக்கோமோ அவங்க வந்து இந்த பறவையை தான் சின்னமா வச்சிருக்காங்க. இப்போ மோடி ஐயா ஒரு படகு விட்டாங்க. இப்போ ஆதி காலத்துல எப்படி ஸ்க்ரூ நட்டு போல்லாம் இல்லாம அந்த படகுலயும் பாத்தீங்கன்னா இந்த பறவை தான் வந்து சின்னமா வச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளவு வரலாறு கொண்ட ஒரு தமிழ் மன்னர் பத்தின இது இல்ல, கதை இல்ல. சரி, அப்ப மொழி வாரியா நம்ம பிரியல சார். அப்ப நம்ம மாபாரதம் சொல்லப்பட்டோம். அப்ப சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, கொங்கு நாடு அப்படிதான் இருந்தோம். அப்போ தமிழ் மன்னர்கள் இல்ல. இவர் திருவண்ணாமலை தலைநகரா கொண்டு ஆண்டவர் தான். ஆனா தமிழ் மன்னர் தான். அப்போ நான் தான் சொல்றேன் இல்லையா, அப்போ வந்து இந்த குளம் வச்சுதான் வந்து பிரிச்சிருந்தாங்க. நீங்க அப்ப மொழி வாரியா பிரிக்க முடியாது. இவர் கன்னடா பேசுறவரா, தமிழ் திராவிடம் வந்துரும்ல சார். திராவிட மன்னர் சார். சந்தோஷம் இல்ல, சந்தோஷம்லாம் இல்ல, லாஜிக் கேக்குறேன். நீங்க சொல்லிக்கலாம், நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன். நான் வந்து நம்ம தென்னிந்தியாவை தென் இந்துஸ்தானை சேர்ந்த ஒரு தென் இந்துஸ்தான். அப்ப அதுக்கு பேர் தானே திராவிடம்னு வைப்பாங்க சார். ஆமா சார், நீங்க சொல்லுங்க, நான் வேணான்னு சொல்லலையே. நான் சொல்லல சார், நான் லாஜிக்கா கேக்குறேன். சரி சார், உங்க பாஷையிலே ஓகே ஓகே. ஸோ சார், அப்போ இதுல துருக்கியர்கள்னு வருது, ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். அதுல நம்ம நாட்டை படையெடுத்து வந்தவங்க முதல்ல தைமூர் அவர் தான் வர்றாரு. அவங்க வந்து திபெத் போயிட்டாங்க. அதாவது அவங்க மங்கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க செங்கிஸ்கான் அவங்க வகையில அவங்க அங்க போயிட்டாங்க. இங்க இந்தியாக்குள்ள வரல. அவங்களுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தவர் வந்து அலாவுதீன் கில்ஜி. அவங்க துருக்கியில இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு அடுத்து வந்தவர் முகமது பின் துக்ளக். அவங்களுமே துருக்கியில இருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் முகல்ல இருந்து வந்தவர் தான் அவுரங்கசீப், அக்பர் அவங்கலாம். ஸோ முதல்ல துருக்கியில இருந்து வந்ததால அவங்க நம்மள துருக்கியர் தான் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அது மத துவேஷத்துக்காக அப்படியெல்லாம் இல்லை. துருக்கின்றது ஒரு நாட்டோட பேர் இல்ல சார். அது மருவி கலோக்கியலா இங்க ஒரு சமூகத்தை குறிப்பிடுறதுக்காக அது வந்து அப்படி பேசுறாங்க சார். நான் எனக்கு அது வந்து பாண்டியன் கேள்வி கேட்டப்பதான் அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, இவங்கள நம்ம இப்போ அவங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்தாங்களோ, பங்களாதேஷ்ல இருந்து வந்தாங்களோ, அதெல்லாம் இந்துஸ்தான் தானே நீங்க சொல்ற அந்த காலகட்டத்துல. அப்படி நினைச்சிட கூடாது இல்ல. அதனால நம்ம வந்து துருக்கியர் அப்படின்றது வந்து அவங்களுக்கு அடமொழியா வச்சிருக்கோம். துர்க்கிஷ் இங்கிலீஷ்ல அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வரலாற்றை எடுக்கும்போது சில சிக்கல்கள் வந்துடும். இயல்பாவே சிலர் வருத்தப்படுற சூழல் வந்துடும். ஏன்னா இப்போ நம்ம துருக்கியர்கள் இங்கே வந்தாங்கன்ற மாதிரி இப்போ கர்நாடகக்காரர் தானே இங்கே வந்து ஆண்டாங்க. இப்படியெல்லாம் அப்புறம் நம்ம பிரிச்செல்லாம் பேச முடியாது. ஏன்னா ஒன்ஸ் இப்போ வந்துட்டோம், இப்போ செட்டில் ஆகிட்டோம். இப்போ இந்த செட்டிலான இந்த சுச்சுவேஷனை இது கலவரப்படுத்திடாதுல்ல, இது பிரச்சனை ஆக்கிடாதுல்ல? இல்லை சார், கலவரப்படுத்தாது. என்னன்னா எங்க இருந்து அது ஆரம்பிச்சதுன்னு ஒண்ணு வேணும், தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும். அது வந்து இதுல தெரியும். எப்படின்னா மறுபடியும் மாலிக் கஃபூர் தான் அங்க இருந்து தளபதியா அலாவுதீன் கில்ஜி கிட்ட இருந்து இங்க வந்து நம்ம சவுத் இந்தியா அட்டாக் பண்றாரு. கம்பேரிட்டிவ்லி பார்த்தா நம்ம ரொம்ப கம்மியாக தான் அட்டாக் நம்ம மேலே நடந்திருக்கு. நார்த் இந்தியாவில் பயங்கர அட்டாக். அதனால தான் அங்கெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க. வீர சிவாஜி ஐயாவை வந்து அவ்வளோ மகாராஜாவை அப்படி கொண்டாடுறாங்க, தெய்வத்துக்கு இணையா. நம்ம இங்கே ராஜேந்திர சோழன், ராஜராஜனி மட்டும்தான் அப்படி கொண்டாடுறோம். ஸோ அது ஒரு அந்த காலத்தில் இந்த படையெடுப்பெல்லாம் இல்லை. அவங்க பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முத ஃபேஸ் பண்ணுறவர் வீரவல்லால மகாராஜா தான். அவருக்கு ஒரு நெடிய வரலாறு உண்டு சார். இன்னைக்கு திருவண்ணாமலையில் சம்பந்தனூர்னு ஒரு கிராமம் இருக்குது. 700 வருஷமாக நான் சார்ந்திருக்கிற வன்னியர் சமூகத்தினர் திதி கொடுத்துட்ருக்காங்க. சிவபெருமான் திருவண்ணாமலை கோவிலிருந்து ஊர்வலமாக ஒரு 10 கிலோமீட்டர் வந்து இங்கே அந்த குளக்கரையில், சம்பந்தனூரில் குளக்கரையில் அவர் வல்லால மகாராஜாவை தகப்பனா ஏற்றுக்கிட்டு வருஷம் மாசி மகம் அன்னைக்கு திதி கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிகழ்வு அங்கே லட்சக்கணக்கான மக்கள் கூடி நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படி ஒரு வரலாற்று நிகழ்வு திரையில 11 எண்ணம் தான் இந்த படம் உருவாக்குனது. பொன்னியின் செல்வன் மாதிரி இங்க நாம இதை பொன்னியின் செல்வன் கூட உண்மை கலந்த ஃபிக்ஷன் சார். இது பூராவுமே உண்மை. ஓகே, முழுக்கவுமே. அப்ப இதோட பேஸ்ட் ஆன் எது சார்? இது பேஸ்ட் ஆன் வந்து அண்ணல் கண்டார்னு ஒரு வரலாற்று ஆய்வாளரோட வீரவல்லால மகாராஜான்ற புத்தகம். அவர் வந்து ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடி பண்ணி கல்வெட்டு ஆதாரத்தோட எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதை பேஸ் பண்ணி தான் சார் எடுத்து. ஓகே. ஸோ இந்த வரலாறை சொல்லணும்னு நான் எத்தனைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா வில்லன் ஏன் எத்தனைச்சிங்க?
அதான் சார் 700 வருஷமா திதி கொடுத்துட்டு இல்ல இருக்காங்க ஒரு சார். ஸ்பார்க் வந்திருக்கும்ல நம்ம அடுத்து ஆ. இதை தான் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய அந்த சீரிஸ் பண்றோம், அதுல இது ஏன் வந்துச்சு? சார் நான் வந்து காசி கோயிலுக்கு போயிருந்தேன் சார். வாரணாசி புண்ணிய ஸ்தலம் இருக்கு இல்லையா, நம்ம இறந்துட்டா முன்னோர்கள்லாம் அங்கே கொண்டு போனோம். அந்த காசி கோயிலோட சாமியை கும்பிட்டு பிரகாரத்தை சுற்றி வரப்போ ஒரு நந்தி சிலையை பார்க்குறேன் சார். ம். அந்த நந்தி சிலை வந்து வாதாபின்ற ஒரு மசூதியை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அங்கே சிவலிங்கம் இருந்திருக்கணும் ஆக்சுவலாக. ம். ஆனால் அது ஃபேஸ் பண்ணியிருக்கிறது ஒரு மசூதி. ம். விசாரிச்சப்ப அவுரங்கசீப் படையெடுப்பின் பொழுது அது வந்து இடிக்கப்பட்டிருக்கு, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ம். அப்போது அதை பற்றி விசாரிக்கிறப்ப தான் எனக்கு மாலிக் கஃபூர் பற்றி தெரிய வருது. மாலிக் கஃபூர் சவுத் இந்தியாவுக்கு வந்ததெல்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் நான் இதை பற்றி படிக்கவே ஆரம்பிக்கிறேன். ஓகே. வந்தார்கள் வென்றார்கள், மதுரா விஜயம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஸ்ரீரங்கத்தை பிடிச்சது, மதுரையை பிடிச்சது, இதெல்லாம் படிக்கிறப்ப நமக்கு இது ஒரு கரெக்டான களமாக இருக்குது, இதை திரைப்படமாக பண்ணுவோன்னு ஒரு முடிவு. இல்ல சார், இப்போ நீங்க ஞானவாபி வேற எடுக்கிறீங்க சார். அது கோர்ட் டிஸ்பியூட்டில் இருக்கிறதால நம்ம ரொம்ப டிஸ்பியூட்டுக்குன்னு நான் சொல்ல சார். இப்போ ஒரு கோஷம் ஒன்று வச்சுக்கிட்டே இருக்காங்க, இது முன்னாடி இந்த இடமா தான் இருந்திருக்கும், அதனால மீட்கணும்னு. அப்படி பண்ண முடியாதுல்ல சார்? அப்படி பார்த்தா அப்போ நம்ம அப்படி பண்ண முடியாது தான் சார். என்னன்னா இப்போ மாறினவங்களெல்லாம் திருப்பி நீ கூட்டு போறியான்னு கேட்குற மாதிரி ஆகிடும். அது அப்படி பண்ண முடியாது. நம்ம அதை தான் கோர்ட்டே சொல்லுது இல்லை, கோர்ட்டோட தீர்ப்பு சட்டமே இருக்குது. 47 அதுக்கப்புறம் 1947 ஆகஸ்ட் 15. நான் அதை ஒத்துக்கிறேன் சார். நான் அதுக்கு எதிரானவங்கள இல்லை, நான் அதுக்கு ஒத்து போகிறவங்க தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்னா இருந்திருக்கும். இப்போ நிறைய கோயில்கள் வந்து இந்து கோயில்கள், சரி, இது முன்னாடி புத்த விகாரங்கள்ன்றாங்க. நிச்சயமா அப்ப திருப்பி புத்த விகாரமா மாத்திரலாமான்னு ஒரு குரூப் வந்தாங்கன்னா, அதெல்லாம் நிச்சயமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த வரலாறு மக்கள் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஹிஸ்டரி நம்ம எல்லாருமே பார்க்கணும் சார், அது உண்மையானு தெரிஞ்சுக்கணும். சரி. இன்னும் அதன் மேல ஆய்வுகள் நடத்தி அதனுடைய உண்மைத்தன்மையை பார்க்கணும். என்னோட எண்ணம் சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் மாதிரி ஒய்சாளர்கள், அவங்க தமிழ்ல போசலர்கள் இப்படியும் வாழ்ந்திருக்காங்க. இவங்களும் இந்த தர்மத்தை காப்பாத்திருக்காங்க. அவங்க காப்பாத்தின தர்மத்தால தான் விஜயநகர பேரரசுன்னு ஒன்று உருவாச்சு. இன்னைக்கு நம்மலாம் இலவசமா ஃப்ரீயா எந்த பிரச்சனையும் இல்லாம போய் எந்த கோயில் வேணாலும் சாமியை கும்பிட முடியுது. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற பிரச்சனை கூட அவர் ஆரம்பித்த விஜயநகர பேரரசில் வந்து அந்த சண்டை போட்டு தான் அந்த சிக்கந்தரை கொன்னது. இன்னைக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல திருப்பரங்குன்றம், அதுவும் எடுத்துட்டீங்க. ஓகே, அதுக்கு இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சொல்கிறேன் அதோட தொடர்ச்சி. இப்போ ரெண்டாவது திரௌபதி 2லேருந்து திரௌபதி 3க்கு போனால் அதை தொடலாம். ஏன்னா நான் சொன்ன காலகட்டத்தில் கண்டினியூட்டி வருது. கண்டினியூட்டி 45 வருஷம் கழிச்சு நடந்தது தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனை. நான் அங்கே முடிச்சிட்டேன் கதையை. அதுக்கப்புறம் அப்படியே மருதநாயகம் வரைக்கும் போகலாம். போகலாம். நமக்கு வரலாறு இருக்குது சார். சார் முதல்ல துருக்கியர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் முகல் வந்தாங்க, அதுக்கப்புறம் அக்பர் வகைரா வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நவாப் வந்தாங்க, அதுக்கப்புறம் பர்ஷியன்ஸ். ஒரு சுல்தான் உடையும் போது முகமது பின் துக்ளக், பிரெஞ்சு வந்து டச்சு எல்லாம் எவ்வளவு பேர் வந்துட்டு போயிட்டாங்க. சோ எல்லா வரலாறும் எடுக்கலாம் சார், தப்பு இல்ல. எடுக்கலாம் சார். எஸ், நமக்கு வந்து அது தெரியும். நல்லிணக்கத்தை சீரழிக்காம நல்லிணக்கத்தை கெடுக்காம. அது இப்போ மദ്രാസ് யாருக்கு இது சாதகமா போகுதுன்னு பார்க்கணும், ஹிஸ்டரி படிக்கணும். இல்ல சார், நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனையும் பார்த்துருக்கோம். சிறைச்சாலை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மோகன்லால் சார் அவங்க காலில் போட்டு பூட் லிக்கிங் ஷாட்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு கோபம் வரல சார். சார் வருவோம். இப்போ நம்ம பார்த்தாங்கல்ல சார், நீ மோகன்ஜியை அப்படி பாருங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். கரெக்ட் சார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது யாருக்கானதா மாறுதோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. இப்போ இப்படியான சுச்சுவேஷன்ஸ் நடக்குது நீங்க சொன்ன மாதிரியே. அதுக்கு இதை வந்து ஒரு எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறாரு, இவரை இப்படி பயன்படுத்திக்கிறாங்க, அல்லது இவரே அப்படி பயன்படுறாரு? இல்லை சார், நான் இது என்னோட சுய அறிவு தான். நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எடுத்தது யாரும் எனக்கு உந்துதல் பண்ணி இந்த வரலாறை சொல்லி கொடுத்தெல்லாம் நான் எடுக்கல. என்னோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கிறதால அப்படி யோசிக்கிறது தப்பும் இல்லை. அப்படி யோசிப்பாங்க இயல்பா, அதுதான் மனித இயல்பு. நான் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ அதை மாற்றணும், அந்த எண்ணத்தை அதை உடைக்கணும்னு தான் நான் வந்து ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டேன். இப்போ இங்கிருந்து அங்கே போயிட்டா அங்கேயும் 2020 2013 நடந்த சம்பவம் தான் திரௌபதி. அதை எடுத்ததுக்கு அவ்வளோ பிரச்சனை. 7 வருஷத்துக்கு பின்னாடி நடந்தது 2020 எடுத்ததுல அவ்வளோ பிரச்சனை. இல்லை சார், அதான் பிரச்சனைங்கிறது. இது யார் எதோட நோக்கமா வருது, யாருக்கு இது சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க? இது என்ன? நான் எடுக்கிறது ஏதோ ஒரு சோஷியல் காஸ் வைக்கணும். சோஷியல் காசையும் தாண்டி நான் சார்ந்து இருக்கிற சமூகத்தோட அடையாளங்களை, பிரச்சனைகளை வெளியே பேசணும்னு ஒரு நோக்கம். அதை நான் இல்லைன்னு எங்கேயும் மறுத்ததும் இல்லை. இப்போ இந்த படமுமே நான் தெளிவாக சொல்லிட்டேன், அக்னி குலத்தவர் வீரவல்லால மகாராஜா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் கர்நாடகா இன்னைக்கு போனீங்கனாலும் அங்கே வந்து திரௌபதியை கும்பிட்றவங்க அக்னி குலத்தவர்கள் தான். அங்கேயுமே வருஷம் ஒரு பெரிய கரகா திருவிழா நடக்கும். அப்போ நீங்கள் இதை சொல்கிறனால மீண்டும் கர்நாடகான்றது எடுக்கிறனால கேட்குறேன் சார். அப்போ நீங்கள் மொழி வழி இனம் அப்படிங்கிறத ஏற்கலையா? சாதி வழி இனம் அப்படிங்கிறத ஏற்கிறீங்களா? குலம் வழி இனம் அப்படிங்கிறத ஏற்கிறீங்களா? சார் இப்போ நாம இந்தியர்ன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்தியர்கள் தான் சார். சிட்டிசன் பாஸ்போர்ட் நான் எடுத்தாலும் நீங்க எடுத்தாலும் இந்தியன். எனக்கு வந்து
அப்ப நீங்க இந்தியர்கள் ஒத்துறீங்கன்னா நான் கர்நாடகாவில் இருக்கிறவங்கள என் மக்களா தான் பார்ப்பேன். நான் இந்தியால அஸ்ஸாம்ல இருக்கிறவங்க கூட என் மக்களை ஏத்துக்கிறேன் சார். அருணாச்சலத்துல இருக்கிறவங்க கூட என் மக்கள் அதை தான். தாண்டி அதுல நீங்க என்ன கேக்குறீங்க? இனம் அதுக்குள்ள இப்ப இந்தியாங்கிறது பல்வேறு இனங்கள் சேர்ந்த ஒரு ஆமா, நாடு இல்ல. இனக்குழுக்கள் சேர்ந்த வேற நாடு. வேற இனங்கள் தானே. என்னையும் அசாமீஸையோ இல்ல ஒரு ஒரு நார்த் இந்தியனையோ வச்சு பார்த்தா, உங்களை என்னையெல்லாம் வச்சு பார்த்தா ஒரே ஆள் எல்லாம் தமிழர்கள்ரா இல்ல சவுத் இந்தியன்ஸ்னு இருக்கு. அந்த மாதிரி பார்த்தாலே தெரியும்ல. அப்படி இனம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. மொழி வழி இனம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இப்ப தமிழ் இனம், மலையாள இனம், கன்னட இனம், தெலுங்கு இனம், அந்த இவங்கெல்லாம் சேர்ந்து திராவிடம் ஒரே குழுவா சொல்றாங்க. அதுக்கு மேல போனா அப்படி ஒவ்வொரு இனம் சொல்றாங்களா, ஆரியர்கள், திராவிடர்கள். திராவிடம்னு சொல்றதுக்கும் அதுல ஆரியம் சொல்றதுக்கும் இப்ப நீங்க நமக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிறத நம்ம இனம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழ் இனம் நாம அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த குலம் அல்லது சாதி அடிப்படையிலான இனம் தான்? ஏன்னா ஆந்திராலையும் அக்னிகுல ஆமா. சத்திரியர்கள்னு சொல்றாங்க. இப்ப நீங்க கர்நாடகாவையும் சொல்றீங்க, வட இந்தியாலையும் சத்திரியர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இவங்கெல்லாம் ஒரு இனம் நினைக்கிறீங்களா, இல்ல தமிழ் இனம் அப்படிங்கறத நினைக்கிறீங்களா? நீங்க திரும்ப திரும்ப இதை சொல்றனால இந்த விஷயத்துல நீங்க எந்த பக்கம்ன்றத கேக்குறேன். நம்ம ஆர்டர் பண்ண சொன்னீங்கன்னா நம்ம தமிழர், அதுக்கப்புறம் இந்தியர், அப்படிதான் ஆர்டர். அவ்வளவுதான். நீங்க ட்விட்டர் பேஜ் போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 வருஷமா நான் அப்படிதான் தமிழன் இந்தியன் தான் போட்டிருக்கேன். நான் தமிழர் இல்லைன்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. எனக்கு சோறு போடுற மண்ணு, நான் பிறந்த பூமி தமிழ் மண்ணு தான். அப்படி இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நான் கும்பிட்ற திரௌபதியை கர்நாடகாவில் இருக்க மக்களும் ஆந்திராவில் இருக்க மக்களும் கும்பிடுறப்ப கிருஷ்ணனா நம்ம எல்லாருமே கும்பிடுறோம். நான் ராமரை எல்லாருமே நீங்க கும்பிடுறோம். சொல்றது பெருமாளை எல்லாரும் பொது கும்பிடுறோம். தெய்வம். நான் சொல்றது குலதெய்வ வழிபாடு. நாங்க இங்க தீ மிதிக்கிற மாதிரியே எல்லாருமே தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் தீ மிதிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்றேன். அவங்க எல்லாரும் கலாச்சார அடிப்படையில் ஒன்னாயிடுறோம்னு சொல்ல வரேன். நீங்க அதனாலதான் சார் கேட்கிறேன். தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் மறை அப்படின்னே ஒண்ணு இருக்கு. தமிழர் வாழ்வியல்னே ஒண்ணு சொல்றாங்க. ஆமா சார். நான் இதுல எந்த பக்கம் நான் நிக்கல. நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல, நானும் அதை ஒத்துக்கிறேன். நம்ம முதல் அந்த ஆர்டர் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் தமிழ் மறை தான் பண்பாட்டை தான் கலாச்சாரம் அதான் தான். உங்க இனம் எது? ஃபாலோ பண்ணி நீங்க தமிழரா அல்லது இப்ப நீங்க சொன்னீங்களா அக்னி வழி வந்தவர்கள் அப்படின்றதா? ஏன்னா அக்னி வழி வந்தவர்கள்லாம் நீங்க சொல்ற மாதிரி கன்னடம், தெலுங்கு எல்லாருமே உள்ள வருவாங்க. ரெண்டுமே எப்படி சார் இருக்க முடியும்? ஏதோ ப்ரையாரிட்டி. இப்ப சீமான் கேட்பார்ல, உன்னோட ப்ரையாரிட்டி எது, நீ ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்பார்ல. சீமான் அண்ணா ஸ்ரீலங்கால இருக்கிற தமிழர்கள் என்ன சொல்லுவாங்க? தமிழர்கள் தான். அந்த மாதிரி தான் நானும் சொல்றேன். எனக்கு அங்க இருக்கிறவங்க நாங்க எல்லாருமே சத்திரியர்கள். கன்னடால இருக்கிறவங்க, ஆமா. தெலுங்குல இருக்கிறவங்க, வட இந்தியால இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாரும் சத்திரியர்கள். அது ப்ரையாரிட்டி. அந்த இதுல மாற்று. ஆமா ஆமா. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சார். சரி, நீங்க உலகம் முழுக்க எங்க போய் வாழ்ந்தாலும் தமிழர்னா தமிழன் தானே சார்? ஆமா ஆமா. அதனால இதுக்கு எல்லை கிடையாது. இல்ல இப்ப என்னன்னா அவங்கள்ட்ட கேட்டா அவங்க கன்னடன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்கள்ட்ட கேட்டா இவங்க தெலுங்குன்னு சொல்லுவாங்க. அவங்க நானும் தமிழன் தானே சொல்றேன். நான் தமிழன் இல்லைன்னு சொல்லலையே. நானும் தமிழன் தான். நீங்க அவங்க இங்க வரும்போது இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள கன்னடன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள தெலுங்கன், இவங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள வட இந்தியன் தானே சொல்லுவாங்க. உங்க நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நிஜமா தெளிவா புரியல. நான் புரிய வைக்கிறட்டுமா சார்? இப்ப தமிழ் தேசிய இனக்குழு அல்லது தமிழ் தேசிய இனம்னு சொல்லி இங்க முன்னாடி வந்தேரிகள்ன்ற பதமெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அல்லது தமிழன் தான் ஆளணும் முன்னாடி அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. என் கூட இங்க பக்கத்து வீட்டுல வாழ்ற தெலுங்கு பேசுற மக்களை நான் தூரமா பார்க்கல சார். பார்க்க கூடாது. பார்க்கல, அவ்வளவுதான். நீங்க எப்படி சுத்தி வளைச்சு கேட்டாலும் நான் அவங்கள வந்து என்னோட சகோதரனாவோ பக்கத்து வீட்டுக்காரங்களாக தான் பார்ப்பேன். அவங்கள ரொம்ப தூர தேசத்துல இருந்து வந்தவங்கன்ற மாதிரி பார்க்க மாட்டேன். எல்லாரும் இங்க வாழலாம், ஆனா நான் தான் ஆளணும்னு வைக்கிற இடத்துல அப்படி அதை நான் ஒத்து போறேன். எனக்கு இங்க தமிழன் தான் ஆளணும். அதை நான் ஒத்து. இப்ப அந்த தமிழன்ல அவங்களும் வருவாங்களா? அது எப்படி வருவாங்க? அவங்க தான் மொழி வாரியா நம்ம பிரிஞ்சுட்டோம். திருவண்ணாமலையை மையமா வச்சுதான் ஆண்டாரு. ஆமா, அவரு சார் நீங்க வீரவல்லால அவரு திருவண்ணாமலை மையமா வச்சு ஆண்டவர். ஆனா அவரு கர்நாடகால இருந்து வந்தவர் நீங்க தான் சொன்னீங்க. படத்துல வந்து அவர் வந்து தமிழ்நாட்டு ஆண்டார்லாம் சொல்லல, மாபார்னு சொல்லிருக்கீங்க. மாபார். அப்போ நமக்கு நீங்க இப்ப திராவிடம் மண்ணுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அவங்க வந்து இல்ல அவங்க சந்ததிகள் திருவண்ணாமலையிலே செட்டில் ஆயிருப்பாங்க, இருக்காங்க. இப்ப அவங்களும் தமிழர்களா? இல்ல தமிழர்கள் தான் சார். நீங்க சரி, இது ரொம்ப பெரிய பிரச்சனை. நான் தமிழ் தேசியவாதி கிடையாது. ஓகே. நான் வந்து தெளிவா சொல்லிட்டேன், இந்தியன் தமிழன். நீங்க என்ன தமிழ் தேசிய கூட்டுக்குள்ள அடைக்க பாத்தீங்கன்னா எனக்கு அது ஒத்து வராது. அந்த ட்ராக் ரெக்கார்டு இப்படி இருக்கிறதுனால இப்படி வந்துட்டு நம்ம சரி ஹிஸ்டரிக்கு போகலான்னு நினைக்கிறோம். இந்த ட்ராக் ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு தான் இந்த முயற்சிகள்லாம். இன்னும் என்னென்ன செய்யலான்ட்டு இருக்கீங்க சார் இந்த பார்வையை மாற்றுறதுக்கு இல்லை உடைக்கிறதுக்கு? சார் இந்த படமே அந்த பார்வையை மாற்றும் தான் நான் நம்புறேன். திருப்பி வேற ஒரு பிரச்சனைக்குள்ள கூட்டு போகுது சார். எல்லாமே இப்போ மொதல் படத்துல என் மேலே வச்ச குற்றச்சாட்டு நான் ஒரு இனக்குழு வந்து எப்பவுமே தப்பாக காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா ருத்ர தாண்டவத்தில் அந்த இனக்குழுவை எப்படி வந்து பகடகாயாக பயன்படுத்தி வேறு மதத்தை கூட்டு போகிறாங்கன்றது அவங்களுக்கு ஆதரவாக படம் பண்ணிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பகாசுரன் படத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்க இளம் பெண்களை ஆன்லைனில் எப்படி போய் கூட்டு போய் மாட்ட வைக்கிறாங்கன்றதை எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்குமே நான் தொடர்பு கொண்டு வரல. மொதல் படத்தில் நான் என் மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சிங்களோ அவங்கள அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த படங்களில் அவங்க பக்கமே திசையே போகல.
இப்போ அதெல்லாமே இல்லாமல் இதில் வந்து வரலாற்று போய் தொட்டிருக்கேன். இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம கூட வாழ்கிற இஸ்லாமிய மக்கள் வந்து தொடர்பு படுத்தி பேசுகிறதால படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான புரிதல் வரும். அப்படி தொடர்பு இன்னைக்கு நம்ம ஆமாம் ம். நம்ம கூட வாழ்கிறவங்க இன்னும் நம்ம கூட தான் இருக்காங்கன்றது அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கேன். 14 நூற்றாண்டுலேயே சொல்லியிருக்கேன். அதுதான் பரணி கேரக்டர் பண்ணியிருக்கேன். நாடோடிகள் பரணி இருக்கார் இல்லையா, அவர் அந்த கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அவர் பேசுகிற வசனம் நிச்சயமாக இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் மனசை குளிர வைக்கும். ஓகே. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹிஸ்டாரிக்கல் தானே படம்? இல்லை சார், ஒரு 7 to 8 minutes 2025 நடக்கிற மாதிரி கதை இருக்குது. ஓகே. ஏன்னா பழைய திரௌபதியை இப்போ கனெக்ட் பண்ணி அங்கேருந்து எப்படி ஓகே. பீரியட்குள்ளே போகுதுன்னு அந்த 2க்கான ரீசன் இருக்குது. 2.5 hours 2 hours 20 minutes ஹிஸ்டாரிக்கல் தான். ஓகே. எப்படி எடுத்தீங்க, எங்கே எடுத்தீங்க? ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் எடுத்த மாதிரி இருக்கு. 31 days எடுத்தோம். ஏப்ரலில் ஷூட் ஆரம்பித்து டிசம்பரில் படத்தை முடித்து ப்ரொடியூசர் கையில் கொடுத்துட்டேன். பாம்பேயில் ஷூட் பண்ணேன் மேஜராக. இந்தியா முழுக்க லொக்கேஷன் தேடினேன். மும்பையில் தான் கரெக்டான லொக்கேஷன்ஸ் கிடச்சிது. மும்பையில் ஒரு 70% படப்பிடிப்போம். அப்புறம் செஞ்சி, திருவண்ணாமலை செஞ்சிக்கு நடுவில். அப்புறம் இங்கே சென்னை அவுட்ஸ்கட்ஸில் செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோயிலில் செட்டு போட்டு. ஓகே. செட்டு போட்டு பாம்பேயில் எப்படி சார் நம்மளோட அந்த இதோட ஒத்து போச்சா? நம்ம வைக்க வேண்டிய பேக்ரவுண்டு கூட? அது அவங்களோட கலாச்சார பிசினஸ் இருந்தது. ஓகே. பெர்மிஷன் வாங்கிட்டு எல்லாத்தையும் பெயிண்ட் மாற்றி ஓகே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணி நமக்கு இங்கே இருக்கிற சின்னங்கள் எல்லாம் அதை சேர்த்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. நீங்கள் இந்த போஸ்டரில் பார்த்தாலே தெரியும். ஆனால் அதனால தான் கேட்குறேன். ஏன்னா பாம்பே அல்லது வட இந்தியானா அங்கே ஒரு ஆர்கிடெக்சர் வேற மாதிரி இருக்குமே. கம்ப்ளீட்டாக வேற ஆர்கிடெக்சரு, அவங்களோட கலரே வேற, கலாச்சாரமே வேற. அதனால தான் இதோட மேட்ச் பண்ணி எப்படி பண்ணீங்க? பண்ணல, நாங்கள் நிறைய சிஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் ஓகே. செட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் படம். நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் மன்னருக்கு இப்படி வாழ்ந்துருப்பாங்கன்ற உணர்வு நிச்சயமாக வரும், அந்த கனெக்ட் வரும். ஓகே. இப்போ கூடவே ஜனநாயகன் இந்த படங்கள்லாம் சிக்கல்களை எல்லாம் சந்திச்சு இப்போ இன்னமும் ரிலீஸ் ஆகலை ஜனநாயகன். சென்சார் நீங்களும் சொல்லியிருந்தீங்க முன்னாடியே டேட்டை ஏன் ஃபிக்ஸ் பண்ணீங்க, சென்சார் வாங்கிட்டு தானே பண்ணணும்னு. பொது இது அப்படி இல்லை. நான் ஜனநாயகனுக்குன்னு சொல்லல சார், பொதுவாக சொன்னீங்க. ஆனால் ஒரு படத்துக்கு மட்டும் நெருக்கடி வரும்பொழுது ஒரு திரைத்துறையிலிருந்து தான் சப்போர்ட் போகணும். நம்ம ஒரு சார் நம்ம எப்போ ஜனநாயகன் வந்தாலும் நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க ரெடியாக இருக்கும். ரைட். என்னோட சப்போர்ட் அதான். சினிமால இருந்து யாரும் சப்போர்ட் பண்ணல ஜனநாயகனுக்கு ஆதரவா நிக்கலைங்கிற இடத்துல நீங்களே எதிர்த்து நின்னு தான் பேசுறீங்க. நான் எதிர்த்தெல்லாம் நிக்கல சார். ஜனநாயகன் படத்தோட கதாநாயகன் இது வரைக்கும் அதை பத்தி பேசல. சரியா, நீங்க என்ன போய் படுகொலையில தள்ளாதீங்க. நான் வந்து என்ன பைலா இருக்கு பைலாவை சொல்றேன். ரைட் சார். எஸ், அந்த ரூல் இருக்கு. அந்த ரூலை மட்டும் தான் நான் சொல்றேன். அது தெளிவா ஒண்ணும் இல்ல சார். சில துரந்தர் டேட் போட்டாங்க. அது இன்னும் இதுக்கப்புறம் தான் சென்சாரே போகும். இப்படி உங்களுக்கு வசதியான படங்களுக்கெல்லாம் வந்து நீங்க டேட் போட்டுக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன எதுல சொல்லலாம், உங்களை சொல்லல. உங்களுக்கு நீங்க அரசியலா பேசுறீங்கன்னா அரசியலா பேசல. கேள்வி என்னன்னா இப்படி வைக்கிறாங்க. நீங்க வசதியா ஒரு படத்துக்கு பதில் சொல்ற அளவுக்கு நமக்கு தெளிவு. நீங்க என்ன சென்சார் நடைமுறை கேட்டீங்கன்னா நான் திரௌபதியில ஒரு சினிமா டைரக்டரா நீங்க உங்களுடைய சக இன்னொரு சினிமாக்கு ஒரு பிரச்சனை வருது. திரௌபதிக்கு நான் வந்து 60 நாள் கஷ்டப்பட்டு சென்சார் வாங்கின படத்தை ரிவைஸ் கமிட்டி போட்டு அப்படி ஆமா 60 நாள் பாடுபட்டு தான் அந்த படத்தை திரையரங்கு கொண்டு வந்தேன். அப்போ எனக்கு யாரும் சப்போர்ட்டா வரல, நான் தான் போராடினேன், தனி மனிதனாக போராடினேன். அப்போ எனக்கு சென்சாருக்கு ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண 50,000 ரூபாய் பணம் கூட கிடையாது. நான் நகை அடமானம் வச்சு தான் அதை கட்டினேன். நான் கெஞ்சின சென்சார் போட என்கிட்ட ரீவேல்யூஷன் போட சொல்கிறீங்களே, நான் வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் படம் எடுத்திருக்கேன், அந்த 50,000 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளோ கஷ்டம்னு பண்ணி தான் ஆகணும், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க தெளிவாக. கோர்ட்டுக்கு போனால் செல்லாதுன்னு எங்கள் அட்வொகேட்டும் சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லை, ரிவைஸ் கமிட்டி போய் தான் அந்த படத்தை திரையரங்கு கொண்டு வந்தேன். என் அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து யாருக்கு ஆதரவாகவும் யாருக்கு எதிராகவும் பேசலை. என்ன சட்டத்தில் இருக்கோ அதை சொல்கிறேன். ஓகே ரைட் சார். சட்டத்தில் இருக்குது, இருந்தாலும் ஒரு ஒரு சோல்டாரிட்டி காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க கூடயே வந்த படம் தான் பராசக்தி. ரிவைஸ் கமிட்டி போட்டாங்க, அவங்க ரிவைஸ் கமிட்டி அக்செப்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு 10 நாள் அங்கே ஒரு கட்டு நிறைய நடந்துச்சு. ஜனநாயகனுக்கும் ரிவைஸ் கமிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ரிவைஸ் கமிட்டியில் போயிட்டு நீங்கள் ஃபைட் பண்ணலாம், நான் கட்ட ஒத்துக்க மாட்டேன்னு ஃபைட் பண்ணலாம், உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்தது. கோர்ட்டுக்கு போனதால ரொம்ப டிலே ஆகிடுச்சோன்றது என் கருத்து. அதை தான் நான் சொல்லி ஒரு அரசியலுக்கு வராரு, அதனால இந்த நெருக்கடிகளை கொடுக்குறாங்க. எப்படி சார் இல்லாமல் இருக்கும்? ஈஸியாக அரசியலுக்கு வந்து யார் இப்போ நீங்களும் அரசியலுக்கு வரீங்க, ஈஸியாக நாங்கள் தேவேந்திரன் சார் எம்எல்ஏ சீட் வாங்கி வந்து கொடுத்துருவாங்களா? யார் வந்தாலும் அங்கே அந்த நெருக்கடிகளை சமாளித்து தான் ஆகணும். திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்டை வந்து விஜய் சார் கிரியேட் பண்ணியிருக்காருன்றப்ப நிச்சயமாக அந்த நெருக்கடி இருக்கும். அதை தாண்டி நின்னா தான் சார் தலைவர். அவருக்கு அது வந்து தாண்டி நிற்கிற காலகட்டம் வரும்ன்றதும் நம்ம நம்பணும். அப்போ இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக நிற்பார்ல. நிற்பாரு கண்டிப்பாக. அதான் எதிர்த்துட்டு இருக்காங்கன்னு தான் ஃபைட் பண்ணிட்டு தானே இருக்காங்க சார். அதை தான் சார் சொல்கிறேன். சிபிஐ விசாரணைக்கு போகிறாரு, இன்னொரு பக்கம் படத்துக்கு கோர்ட்டுக்கு அலையணும் சார். நான் வந்து ஒரு எந்த அரசியலும் கிடையாது, எந்த தலைவரும் கிடையாது, எங்கள் அரசியல் பக்கம் கூட தசை கூட கிடையாது.
எனக்கு ஏன் சார் திரௌபதி படத்தில் அவ்வளோ நெருக்கடி சொல்லுங்க. ம். இத்தனைக்கும் நான் வந்து தீர்ப்பை கையில் வச்சுட்டு தான் படம் பண்ணேன். நாடக காதல் நடக்குது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கேமரா முன்னாடி வேணால் அதை எதிர்க்கலாம் மறுக்கலாம். ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கோர்ட்டுக்கு போய் எத்தனை கேஸ் நிற்குது, அதை தான் நான் படமாக எடுத்தேன். அதுக்கு எனக்கு ஏன் சார் 19 கம்ப்ளைண்ட் என் மேலே கொடுக்கணும்? எனக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடி விடுவாங்க? சட்டப்படி சாதாரண மோகன்ஜி அன்னைக்கு ம். இன்னைக்காவது 4 படம் பண்ணி 5வது படம் பண்ணுற மோகன்ஜி. திரௌபதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் படம் ஃபிளாப் கொடுத்து 2வது படம் 40 லட்ச ரூபாய் படம் இல்ல பண்ண சார், சாதாரண. விதி விலக்குகளை பொதுமைப்படுத்தி இதுதான் நடக்குது பொதுவாவே அப்படின்னு காட்டுறது அது ஒரு பிரச்சார நெடி ஆயிருது இல்ல. அதுதான் சார் சொல்றேன். நான் வந்து டாக்குமெண்ட்டை கையில வச்சுட்டு பண்ணேன். அதான் சார், விதி விலக்குகளா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ சாதிய வன்கொடுமைகள் நடக்குதா அப்படின்னு கேட்டா சமூகத்துல பரவலா நடக்குது. விதி விலக்கா நிறைய இடங்கள்ல நடக்காம இருக்கலாம். நிறைய நல்ல தலைவர்கள் வந்து அப்படி சரி, இது எல்லாமே தற்காத்து சினிமா நிக்கலாம். தான். இதுல வந்து நம்ம பேசக்கூடிய விதி விலக்குகள்ல எல்லாத்தையும் தாண்டி சினிமால தான் நமக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்கு. எஸ், வேற எங்க பேச முடியும் சொல்லுங்க? எங்க வேணாலும் பேசலாம் இப்ப சார். இந்த வரலாறை போயிட்டு நான் வெளியே ஏதாவது ஒரு பிரஸ்ல மீடியால பேசினா இவ்வளவு பேருக்கு என்னால போய் சேர்க்க முடியுமா? இல்ல இவ்வளவு சுதந்திரம் ரைட் இருக்குமா? ரைட் ரைட் ரைட். So, நம்ம சினிமாவை தான் அதுக்கு பயன்படுத்தணும். எல்லாரும் பேசலாம், எல்லாரும் பேசுறாங்க, சக்சஸ் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது. ஏன் அப்போ உங்களுக்கு சப்போர்ட் வரலைன்னு நினைக்கிறீங்க? அததான் சார் நான் உங்ககிட்ட கேக்குறேன். சார், நீங்க சினிமாக்குள்ளே இருக்கீங்க, சினிமால நீங்க ஆதரவு கேட்டு யாரும் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சார். நம்ம தான் நம்ம ஃபைட் பண்ணி நம்ம தான் நம்மளை வந்து காப்பாத்திக்கணும். நாளைக்கு லாபம் வந்தா நம்ம தானே எடுத்துட்டு போறோம். அடைய போறோம். ஸோ பிரச்சனைகள் வரப்ப நம்ம தான் சந்திக்கணும். அதுதான் நியாயம். இப்போ நீங்க இப்ப திரௌபதி 2 எடுத்திருக்கீங்க. இதுக்கு முன்பு எடுத்த படங்கள் ஏன் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே, குறிப்பிட்ட கட்சிகளுக்கு மட்டுமே ஒரு ப்ரிவியூ நடத்துறதா இருக்கட்டும், இல்ல உங்களை வந்து இல்ல பாராட்டுறதா சார், இருக்கட்டும், நாங்க அடுத்தடுத்த மத்த கட்சி தலைவர்களோ இல்ல மத்த சமூக ஆர்வலர்கள்ட்டயோ மத்தவங்க இயக்கங்கள்ட்டயோ ஏன் அவங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் வாங்க, நீங்க அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தா சார், சொல்லுங்க. இப்போ இந்த திரௌபதி 2 கூட சீமான் அண்ணனை கேட்டிருக்கேன், படம் பார்க்க வாங்கன்னு கேட்டிருக்கேன், கூப்பிட்டுருக்கேன். இங்கே இது மூலியமாகவும் நான் ஓப்பன் இன்வைட் கொடுத்துட்றேன். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சியும் நான் வந்து இன்வைட் பண்ண ரெடி. எனக்கு கான்டாக்ட்ஸ் வந்து இல்லை. நான் வந்து யார் கூட தொடர்பில் இருக்கணும் கூப்பிடுறேன். எனக்கு மற்றவங்களெல்லாம் கூப்பிட தெரியல. நான் வந்து முதலமைச்சர் படம் பார்க்க வந்தாலும் சந்தோஷமாக கையெடுத்து கும்பிட்டு வரவேற்க ரெடி. திரௌபதி படம் பாருங்கள், இது நம்ம தமிழர்களோட பண்டைய வரலாறு. 14ஆம் நூற்றாண்டில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு பார்க்குற வரலாறு. நான் கையெடுத்து கும்பிட்டு வரவேற்கிறேன், வந்து பாருங்கள். நான் யாரும் வர வேண்டாம்னு சொல்லல. எனக்கு ஒரு பலம் இருக்குது, எனக்கு ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்குது இல்லையா? நான் அதை தான் பயன்படுத்திக்க முடியும். என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு. நான் மக்கள்கிட்ட படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிறேன். அவங்க எல்லோரும் ஒரே கட்சியில் இருக்காங்கன்னா இல்லை, அரசியலில் இருக்காங்க. ஸோ அந்த நம்மளுடைய தொடர்புல இருக்கிறவங்கள பயன்படுத்திக்கிறோம். அவ்வளோ சார், அப்படிதான் நமக்கு ஒரு பிரச்சனை. ஏன் அப்போ தொடர்பு எல்லையை விரிவாக்க மாட்டீங்க சார்? அது நம்ம பேசுகிற கருத்தியல் அப்படியே இருக்குது சார். எல்லாரும் ஃப்ரெண்டு இருக்காங்க சார். நீங்கள் சொல்கிற மாதிரி விசிகாலையும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். நான் சொல்லவே இல்லை. நீங்கள் தேவேந்திரன் சார், நான் திராவிடர் கழகத்தை சேர்த்து சொல்றேன். சார் என்னைக்கு சார் தெரியல. நான் திகாவை சொல்றேன், மதிமுகவை சொல்றேன், தேமுதிக சொல்றேன், எல்லா கட்சிகளையும் சேர்த்து எல்லா சொல்றேன். கட்சியிலும் நண்பர் இல்லாமல இருப்பாங்க. சொல்லுங்க, திமுக, அதிமுக எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருக்காங்க சார். எங்க வந்து யார் கூட நின்று பக்கத்துல நின்று அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அதெல்லாம் இருக்குல்ல. அவங்களோட எதிர்காலம் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. அவங்களுக்கு ஃபியூச்சர் இதனால என்ன சார் ஆயிடும்? அதெல்லாம் சொல்லுவாங்க சார். நீ போயிட்டு இப்போ இதுல வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு, நீ போய் எப்படி கூட நிப்ப? இஸ்லாமிய தலைவர்களே கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு சார்பா தான் எடுத்திருக்கேன், ஆப்போசிட்டா இல்ல. என்ன சொன்னாங்க அவங்க? வந்து படம் நான் தியேட்டர்ல பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம முக்தார் அண்ணனே கூப்பிட்டேன், அண்ணா வாங்க, அவரே வாடா நம்ம வேலூர்ல பார்க்கலாம்டா தம்பின்னு கூப்பிட்டுருக்காரு. ஓகே, கூப்பிட்டுருங்க, எல்லாரையும் கூப்பிட்டுருங்க. திரும்பியும் அதே இடத்துக்கு வரோம். அடுத்து திரௌபதி 3 இந்த மாதிரி என்னதெல்லாம் இருக்கா? என்னவா படத்துல லீட் கொடுத்துருக்கேன் சார். ஓகே, கொடுத்துருக்கேன். படம் பார்க்குறப்ப உங்களுக்கு அது புரியும். ஸோ இது சீரியஸ். அந்த ருத்ர பிரபாகரன் கேரக்டர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பண்ணலாம் சார். வரவேற்பு இருக்கிறதால பண்ணலாம். வரவேற்பு இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. இப்போ பகாசுரன் கிடைச்ச வரவேற்பு நான் பகாசுரன் 2 பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ருத்ரதாண்டவம் 2 பண்ணலாம். ருத்ரதாண்டவம்க்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இன்னும் அந்த பிரச்சனை சமூகத்தில் இருக்குது. ட்ரக்ஸால் நம்ம எவ்வளோ பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம், அதை பண்ணலாம். ஸோ ஆன்லைன் வந்து இன்றைக்கி மக்களுக்கு ரொம்ப பெரிய விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சு. பகாசுரனுக்கு கேட் போட்டுடலாம். ஸோ தேவைப்படுறப்ப நம்ம ஃப்ரான்ச்சைஸை நம்ம யூஸ் பண்ணிடலாம். இது நம்ம உருவாக்கின. பாமக கட்சியில் ஒரு பிளவு இருக்கிறத பார்க்க முடியுது. 2 அணிகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அன்புமணி அவங்க தலைமையில் இருக்கிறது தான் பாமக. தேர்தல் ஆணையமெல்லாம் சொல்கிறாங்க, இந்த பக்கம் எதிர்க்கிறாங்க. இந்த சிக்கல் வந்து அந்த கட்சியும் பலவீனப்படுத்துது, மக்களுக்கும் இது பிரச்சனை தான்லாம் சொல்கிறாங்க. இதில் உங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் சார், இது வந்து பல மூத்த பழுத்த அரசியல்வாதிகளே இதில் உள்ள போய் நிறைய கருத்து விருப்பங்களை சொல்லியிருக்காங்க. நானும் என் விருப்பத்தை சொல்லியிருக்கேன். நீங்க பாத்தீங்களா தெரியல, சேர்ந்து இருக்கணும். ஆனா நடக்கல.
போய்க்கிட்டே இருக்குது. நான் வந்து இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா நிஜமாலே ஒரு 5-6 வயசு குழந்தை தான் சார் ஏன்னா இவங்க. உங்களுக்கு தொடர்புகள் இருக்கும், அதான் சொல்றேன். பேசுவீங்க, அதுக்காக கேட்குறேன். 2000 பேசுனீங்களா? 2020லேருந்து ஆரம்பிச்சிங்கனாலே எனக்கு 2025னா இந்த இவங்களோட தொடர்பு வந்து எனக்கு 5 வயசு தான். நான் போயிட்டு அண்ணா சமாதானமாக போங்க, ஐயா சமாதானமாக போங்கன்னு சொல்ல முடியாது, கேட்கவும் மாட்டாங்க. என்னோட விருப்பம் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு புகைப்படம் கொடுக்கணுன்றது விருப்பம். அது சீக்கிரம் நடக்கும்னு நாங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை ஆமாம், ஓகே. எலெக்ஷனுக்கு அப்புறம் சுமூகமாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே சேரணும்ன்றது எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது, கோரிக்கையாகவும் இருக்குது. நடந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவர் டாக்டர் ராமதாஸ் ரொம்ப வருத்தப்படுறாரு, ரொம்ப சார் நிறைய பேட்டிகள் கொடுக்குறாரு, ரெண்டு தன்னுடைய பேருக்குமே வருத்தங்களை அந்த பதிவு செய்கிறாரு. 2 பேருக்குமே மன வருத்தம் இருக்கிறதா தான் சார் உணர முடியுது. இப்போ நம்ம ஃபேமிலியில் இப்போ எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் சண்டை அப்படின்னா, என்னதான் சண்டை பேசாமல் இருந்தால் கூட அப்படி எதிர்க்க போகிறப்ப முகம் பார்க்குறப்ப உள்ள ஒரு சுருக்குன்னு ஒரு வலி குத்த செய்யும். அது ஈகோ சார். மேன் டு மேன் ஈகோ வந்து அவ்வளோ ஈஸி இல்லை சரியா வருது. மேன் டு உமன் ஈகோ வந்து எப்படியாவது சரியாயிடும். மேன் டு மேன் ஈகோ வந்து அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது உளவியல. ஓகே. ஸோ சீக்கிரம் நல்லதாக முடியணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ விருப்பம் வேண்டுதல் அந்த அந்த அளவு தான் நம்மளால. ஏன்னா சார் அவ்வளோதான் நமக்கு வாய்ப்பு இருக்கு அதுல. புரியுது. அதெல்லாம் போகக்கூடாது. ஓகே ஓகே. ஏன்னா அடுத்தடுத்த கட்ட தலைவர்களோட நிச்சயமா நெருக்கம் இருக்கும், அவங்கள்ட்ட சொல்லி ப்ரெஷர் பண்றது. நான் வந்து அவங்க கிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்குறப்ப அவங்களும் என்கிட்ட அதே தான் சொல்லுவாங்க. ரைட். யாரு கண்ட்ரோலும் எந்த இதுவும் இல்லை. சரியாகும் சீக்கிரமா, அதான் ஒரே நம்பிக்கை. ஸோ 26 தேர்தல் எப்படி இருக்க போகுது, நீங்க எந்த பக்கம் நிக்க போறீங்க? ஆப்வியஸ்லி இதுக்கு கேள்விக்கு பதில் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் கேட்கிறேன். எங்க குடும்பம் வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை சுற்றி தான் இருக்கு. எங்க ஆதரவு அவங்களுக்கு தான். இப்ப 2 பக்கமா இருக்காங்க, ஒன்னு திமுகவுக்கு போயிடும், இன்னொன்னு அதிமுக போயிடுன்றாங்க. இல்ல ஒன்னு விஜய் கிட்ட போயிடும், இன்னொன்னு அதிமுக கிட்ட போயிட்டாங்க அன்புமணி. அஃப்கோர்ஸ் இன்னும் ராமதாஸ் முடிவு செய்யல. மாம்பழ சின்னத்துக்கு தான் ஓட்டு, அது யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு. ஓகே, அந்த இடத்துல தான் பாயிண்ட். ரைட். அப்போ நேரடியா பிரச்சாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருப்பீங்களா? நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பண்ணீங்க? போனேன் 2-3 தடவை போய். ஏன்னா என்ன முழுமையா கேட்கிறேன். அவளுக்கு அவங்க முழுமையா போக முடியாது சார். எனக்கு அதில் அண்ணனுங்க எல்லாம் இருக்காங்கல்ல, பழக்கம் இருக்குது. அவங்க கூப்பிட்டாங்க மோகன் ஒரு நாள் வானா போவேன், அவ்வளோதான் நம்மளோட லிமிட். என்னோட எண்ணம் நான் போய் களத்துல இறங்கி செயல்படுறது. என்னால் ஓட்டெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது சார். அவங்க கூட சப்போர்ட்டாக போயிட்டு அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க என் சொந்தக்காரங்க திண்டிவனத்தில் சொந்தக்காரங்க, விழுப்புரத்தில் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம், அவ்வளோதான். நான் போயிட்டு தெரியாத ஊர்லலாம் புரியாத ஊர்லலாம் உங்களை எல்லாத்துக்கும் தெரியும்ல சார். ஒரு டைரக்டர் வந்திருக்காரு பிரச்சாரத்துக்கு, ஒரு இது எவ்வளோ தூரம் எனக்கு தெரியுமோ ஒரு நாள் போகலாம், ஒரு 3 மணி நேரம் போகலாம், அவ்வளோதான் நமக்கு. ஓகே. அதை தாண்டி பிரச்சாரம் மொத்தத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் பிரச்சாரம், ஆதரவு, ஸ்டாண்ட் எல்லாம். இப்போ நடுவுல இப்ப விஜய் வேற வந்திருக்கார், இது இந்த பக்கம் பாதிப்பு ஏற்படுத்திடாதா சார்? அவர் வந்து யங்ஸ்டர்ஸோட ஓட்டு தான் பெருசாக டார்கெட் பண்ண போகிறாரு. எல்லா தொகுதியிலுமே அவருக்கு ஓட்டு இருக்குது. அவர் வின்னிங் ஓட்டாக மாற்றுறதுக்கு கேண்டிடேட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் அதை சொல்ல முடியும். இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வாய்ப்பை அவர் பாதிச்சிட மாட்டாரா? சரி, எனக்கு அவ்வளோ தெரியாது சார், அவங்க பார்த்துப்பாங்க. அதை பிரச்சாரம் பண்ண போறீங்க எப்படியும், பிரச்சாரம் நாளோ அரை நாளோ. பிரச்சாரம்னா நீங்கள் பிரச்சாரம்னா என்ன தெரியுமா சார்? எதிர்க்க இருக்கவங்களை திட்டுறது தான் பிரச்சாரம். இல்ல இப்ப கூட ஒரு யாரோ ஒருத்தருக்கு போயிட்டு நான் ஆதரவு கேக்குறீங்க, அது ஆதரவு. இவங்களை விட இவங்க தான் பெஸ்ட்னு சொல்லி கேட்பீங்கல்ல? செஞ்சுதான் சார் ஆகணும். எனக்கு இப்போ அன்புமணி அண்ணன் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. முதல் மனிதரா சௌமியா அன்புமணி அக்கா வந்து படம் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு பிஜேபிலேருந்து நிறைய பேர் படம் பார்க்க வந்திருக்காங்க, ஏடிஎம்கேலேருந்து படம். உங்களுக்கு ஆதரவா பேசுவீங்க? எனக்கு ஆதரவா அவங்க விஜய்க்கு போடாதீங்க, திமுக வீழ்த்தணும்னா எங்களுக்கு தான் போடணும். அதுதான் சொல்றேன். நான் யாரையும் எதிர்த்து பேசி இவங்களுக்கு போடாதீங்க எல்லாம் பேச போறேன், பேசவும் மாட்டேன், பேசவும் கூடாது. நான் இருக்கிற நிலையில ஓகே. நான் வந்து இவங்க எங்க அண்ணன் நிக்கிறாங்க, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்னு என் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாம், அவ்வளவுதான் நம்மளோட லிமிட். இவங்க மோசமானவங்க, இவங்க நம்ம எதிரிங்கன்னு பேச முடியாது, பேசவும் மாட்டேன். நன்றி சார், உங்களோட இன்னும் நீங்கள் பகிர்ந்து வரதுல மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நல்ல ஒரு இன்டர்வியூ. உங்க கூட படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க திருப்பி கூப்பிடணும், நம்ம விவாதம் பண்ணணும். கண்டிப்பா சார். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.